ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் டக் சேனல். 10/7/2025 பௌர்ணமிங்க. பௌர்ணமியை மிஸ் பண்ணலாமா? கூடவே கூடாது. வாங்க கடகடான்னு பார்த்துடலாம். நம்பர் 1, வாட்டரை எனர்ஜைஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு வட்டமான பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை டெரஸு இல்லைன்னா மூன் லைட் எங்கே தெரியுமோ அங்கே வைங்க. அந்த தண்ணியில் மேலே இருக்கிற மூணை பாருங்கள். மூணை பார்த்துக்கிட்டே நம்மளோட அஃபர்மேஷன் சொல்லுங்கள். நம்மளோட நான் ஹோப்போனோ சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த சுவிட்ச் வேர்ட்ஸை நீங்கள் சொல்லலாம். அழகாக அந்த வேர்ட்ஸை சொல்லலாம். இல்லைன்னா நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு ஜாப் வேணும், சீக்கிரம் மேரேஜ் நடக்கணும், சேலரி இன்க்ரீஸ் ஆகணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும், என்ன அஃபர்மேஷன்னாலும் அந்த தண்ணியை பார்த்து நீங்கள் சொல்லலாம். இது ஒரு இதுதான் சொல்லணும் இல்லை, 2-3 கோரிக்கை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 2-3 கோரிக்கை கூட அதை சொல்லுங்கள். அந்த நிலவை பார்த்துட்டே மனசுக்குள்ளே எனக்கு வேலை கிடைச்சிடணும், எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்கணும், எனக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், எனக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகணும், எனக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைக்கணும், அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்னும் உங்களுக்கு டிலே ஆகாது, கிடைக்கல, எல்லாம் மணி வேணும், இவ்வளோ மணி, என்னோட பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அஃபர்மேஷனை நம்ம பவுலில் வச்சுருக்க தண்ணியில் நிலவை பார்த்துக்கிட்டே சொல்லணும். நான் சொல்கிறது மறுபடியும் சொல்கிறேன், வானத்தில் இருக்கிற நிலவை அண்ணாந்து பார்த்தில்ல, நம்ம கீழே வச்சுருக்க பவுலில் நிலவை பார்த்துக்கிட்டு சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். 100க்கு 1000 இல்லை, லட்சம் டைம்ஸ் இது பவர்ஃபுல்லான ஒரு ரெமெடி. நீங்கள் பண்ண நீங்களே விட மாட்டீங்க. உங்களோட அந்த பவர், அந்த வைப்ரேஷனை நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதை பண்ணுங்க. அதி அற்புதமான ஒரு விஷயம். அதுக்கு மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்குள்ளே இஷ்யூஸ் இருக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இஷ்யூஸ் இருக்குது, நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே சிஸ்டர்ஸு அம்மா அப்பா அவங்க கூட இஷ்யூஸ் இருக்குது, அது நான் கூட செய்யலாம். சரி, பண்ணியாச்சு. அந்த வாட்டரை என்ன செய்யணும், ஒரு ஜிப் அப்பயே குடிச்சிக்கோங்க. அப்பயே குடிச்சிட்டு ஒரு 1 hour மூன் லைட்டில் வச்சுட்டு அப்பயே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இல்லாட்டி நீங்கள் நார்மலாக நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். அதை நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு அந்த பவர், அந்த எனர்ஜி, மூன் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் ஒரு பவுல் அப்படி இல்லைன்னா பிளேட்டில் கொஞ்சம் பச்சரிசி, கொஞ்சம் வெந்தயம் வச்சுருந்து மூன் லைட்டில் ஃபுல்லாக ஒரு 2 hours 3 hours விட்டுருவோம். இல்லைன்னா ஓவர் நைட்டு மழை பெஞ்சா அது நனையாதபடி ஒரு இடத்துல வச்சுட்டு அதை எடுத்து அடகு போனோம், என்னோட நகைங்கள்லாம் சீக்கிரம் வரணும் அப்படின்னு உங்கள் காலி பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பேங்க் பில்ஸ்லாம் வச்சுருப்பீங்கல்ல, அடகு வச்ச பில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே கொஞ்சம் போட்டு அதுக்குள்ளே போட்டு ஒரு மாதிரி இதுவாயிர போது அதை ஒரு கருக்குள்ளே போட்டிங்கன்னா, அந்த ஒரு பேக்கில் வச்சுருக்கீங்கன்னா அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இல்லைன்னா பாக்ஸில் வச்சுருக்கீங்கன்னா அந்த அரிசி வெந்தயம் அதில் போடுங்க. நிச்சயம் கண்டிப்பாக நீங்கள் இந்த நகையை திருப்புவீங்க. வித்தின் 2-3 monthsக்குள்ளே உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வரும். நகையை திருப்பிற்கான மணி உங்களை நோக்கி வரும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பாருங்க, ட்ரஸ்டோடு செய்யுங்க, நிச்சயம் நடக்கும். அப்புறம் நீங்கள் ஒரு ரேக்கி ஹீலராக இருக்கும் பட்சத்தில் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அதில் எனர்ஜைஸ் பண்ணுங்க. அப்புறம் இந்த லா ஆஃப் மணி அட்ராக்ஷன் ஆரம்பத்தில் நம்ம ருப்பீஸு டாலர் சிம்பிள்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் உள்ளங்கையிலையும் நம்ம ஹார்ட் சக்கராலையும் ட்ரா பண்ணுங்க. உட்காந்துட்டு நம்ம செல்ஃபி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, உள்ளங்கையை நல்லா ரப் பண்ணிவிட்டு நம்ம ஹார்ட் சக்கரால் அப்படியே கொஞ்சம் சாஃப்டாக வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 உள்ளங்கையிலையும் நம்ம சிம்பிள்ஸ் ட்ரா பண்ணிட்டு அதை எனர்ஜைஸ் பண்ணுங்க. நம்ம மணி கம்ஸ் டு மீ, தனம் பணம் தினம் அந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்லிட்டு அப்படியே வச்சிருங்க. ஒரு 5 minutes உள்ளங்கை நீங்கள் எதுவும் நினைக்கலன்னா கூட பரவாயில்ல, உள்ளங்கை அப்படியே வலது உள்ளங்கை நெஞ்சு தொட்டுக்கணும். அதுக்கு மேலே இடது உள்ளங்கையை வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இது பண்ணுங்க. உங்கள் மேலே டாலர்ஸும் ருப்பீஸ் அந்த சிம்பிள்ஸ் உங்கள் மேலே கோல்டன் கலரில் உங்கள் மேலே அப்படியே மலை மாதிரி கொட்டுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்கள் கை நிறைய பணம் இருக்குது, நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணுங்க, இமேஜின் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமாக ஒரு 21 times ஹோப்போனோபோனோ அந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, டியர் மணி, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க்யூ. இதை சொல்ல மறக்காதீங்க. மினிமம் ஒரு 21 times சொல்லுங்கள். நைட்டு சொல்லிவிட்டு மறக்காமல் என்ன செய்யுங்க, நாளைக்கு நைட்டு தூங்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, சுக்கிர மேட்டில் 8 9 7 எழுதி ரவுண்டு போட்டுருங்கன்னு சொல்லுதில்ல, ரவுண்டு போட்டுட்டு நீங்கள் பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறா இருந்தால் பாடி ஸ்ப்ரே, பர்ஃப்யூமில் யூஸ் பண்ணுறா இருந்தால், அப்படி இல்லைன்னா சிலர் அத்தர் கூட வச்சுருப்பாங்க. மணியில் காசில் தடவி கேஷ் பாக்ஸில் வைக்கிறதுக்காக அத்தர் வச்சுருப்பீங்க இல்லையா, அது அந்த சுக்கிர மீட்டில் அந்த எழுத்து மேலே லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்ப்ரே பெர்ஃப்யூம் வச்சுருந்தீங்கன்னா அதை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நைட்டு தூங்கும்போது பண்ணால் போதும். ஏன்னா ஃபுல் பௌர்ணமி தானே, பௌர்ணமி எனர்ஜி என்ன தான் நம்ம ரூம்குள்ளே வந்தாலும் ஃபுல் எனர்ஜி இருக்கும் இல்லையா. நாளைக்கு பண்ணுங்களேன்,
நிச்சயம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த ஒரு பௌர்ணமிக்கு இதெல்லாம் பண்ணி பாருங்களேன். அடுத்த பௌர்ணமிக்குள்ளே உங்களுக்குள்ள நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நான் கண்டிப்பாக மாற்றத்தை பார்ப்பீங்க. மறுபடியும் நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு விஷயமும் 1 நாள் 2 நாள் செஞ்சுட்டு ஃபெடப் ஆயிடக்கூடாது. பரவாயில்ல, நான் பண்ணுறேன், எனக்கு இது வந்து தான் ஆகணும், வரும் வந்து தான் ஆகணுன்ற மாதிரி நீங்கள் மினிமம் 21 டைம்ஸ் செய்யுங்க. நிச்சயம் நடக்கும். வாய்ப்பு இருந்தால் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே மூன் லைட்டில் உட்காருங்க. சும்மா அப்படியே ஹார்ட் சக்கரில் கையை வச்சுட்டு ஒரு மூன் லைட்டில் உட்காருங்க. மூன்லேருந்து ஒரு நல்ல ஒயிட் லைட்ஸ் வந்து உங்களோட அந்த கிரவுண்ட் சக்கரா இருக்கு இல்லையா, உச்சந்தலையிலேருந்து அப்படியே உங்கள் அந்த எனர்ஜி உங்கள் உடம்புல இறங்குற மாதிரி, உங்கள் உடம்பே அப்படியே ஜொலிக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. கற்பனை தானே, காசா பணமா பண்ணுங்க, என்னன்னாலும் பண்ணுங்க. கற்பனை பண்ணும்போது நினைங்களேன், நான் பெரிய பங்களோவில் இருக்கேன், எனக்கு எங்கள் வீட்டில் 3-4 கார் நிற்குது, உங்கள் பிஸ்னஸ் பயங்கரமாக டெவலப் ஆகுது, காசு அவ்வளோ இடத்துலேருந்து உங்களுக்கு காசு நிறைய ஆர்டர்ஸ் வருது. அது மாதிரி பண்ணுங்க. படிக்கிறவங்க பசங்க சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய மார்க்ஸ் வாங்குறாங்க, பெரிய பெரிய காலேஜில் வந்து அவங்களுக்கு ஈஸியாக சீட் கிடைக்குது. அது மாதிரி வேண்டுங்க. அதே மாதிரி பசங்களோ பொண்ணுங்களோ கல்யாண வயசில் இருந்தால் நல்ல அலையன்ஸ், ரொம்ப நல்ல அலையன்ஸ், ரொம்ப நல்ல பர்சன் வந்து உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக வர்றாங்க. அது மாதிரி இமேஜின் பண்ணுங்க. இமேஜினேஷன் தானே, பண்ணுங்க. விஷுவலைஸ் பண்ண 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 அது நடக்கும். அது வந்து ஆள் மனசில் வந்து ஸ்டோர் ஆகும். அதுவும் பௌர்ணமியில் நம்ம இப்படி இமேஜின் பண்ணும்போது இது இன்னும் பவர்ஃபுல்லாக வேலை பார்க்கும். அதனால தான் நான் ஒவ்வொரு பௌர்ணமியும் தவற விடாதீங்கன்னு சொல்கிறது. நாளைக்கு நான் என்னென்ன கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதை நான் எப்படி எனர்ஜைஸ் பண்ணுறேன், மூன் லைட்டில் போய் வைக்கிறேன், சின்ன டெமோ மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன இருட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு வீடியோஸ் மாதிரி எடுத்து நான் ஷார்ட்ஸை போடுறேன், கண்டிப்பாக அதில் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இந்த பௌர்ணமி எல்லாம் பாருங்கள், எந்த நாளும் தவற விட்டாலும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பொங்கல் தீபாவளி மாதிரி பௌர்ணமி. அதுக்காக சில பௌர்ணமி தவிர்க்க முடியாது தான், இருந்தாலுமே முடிஞ்ச அளவு நான் ஒவ்வொரு பௌர்ணமியும் ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுவேன். அது மாதிரி நீங்களும் பண்ணுங்க, நிச்சயம் சேஞ்சஸை லைஃப்பில் பார்ப்பீங்க. அப்புறம் என்ன, அவ்வளோதாங்க. எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும். அன்பை விதைப்போம், அன்பை மட்டுமே விதைப்போம். தேங்க்யூ.